ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதி மறுபிறவி, ரீபர்த். அதாவது, ஒரு கோயிலுக்கு செல்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்றால், மறுபிறவி யாருக்கு இல்லையோ அவர்கள் மட்டும்தான் அந்த கோயிலுக்குள் நுழைய முடியும். மற்றவர்களால் எல்லா தடைகளும் அவர்களை அந்த கோயிலுக்குள் நுழைய தடை வந்துவிடும். அதை பற்றி, அந்த கோயிலை பற்றிய தான் இன்றைய பகுதி. இது கொஞ்சம் நீண்ட பகுதி, கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 பாகமாக வரும். பொறுமையாக பார்க்கலாம். மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டுமே இந்த திருக்கோவிலில் நுழைய முடியும். மற்ற யார் நினைத்தாலும் இந்த ஆலயத்திற்கு செல்ல முடியாது. செல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு தடைகள் வரும். வருடத்தின் 365 நாட்களும் சூரிய ஒளி சிவபெருமான் மீது விழும் ஒரு அதிசய கோவில் இது. மகா சித்தர் அகத்திய முனிவரே இந்த கோயிலுக்கு வர பலமுறை முயற்சித்தும் வர முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வருடத்திற்கு ஒரு முறை நல்ல பாம்பு நாகம் இங்கு உள்ள சிவனுக்கு வில்வ பூஜை செய்து தனது தோலை சிவனுக்கு மாலையாக அணிவித்து செல்லும். கலியுகத்தில் நடக்கும் ஒரு அதிசயங்களில் இதுவும் ஒன்று. இத்தல இறைவன் சிவனை பிரதோஷமன்று தரிசிப்பது 1000 மடங்கு புண்ணியம் தரும். இந்த கோவிலுடைய எங்கிருக்கிறது, இதில் இருக்கின்ற சுவாமியின் திருநாமம் என்ன என்பதையெல்லாம் வருகின்ற பாகங்களிலெல்லாம் பார்க்கலாம். இந்த சுவாமி கோயிலோட பெயர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலய ருத்ராஸ்வரர் திருக்கோயில். எங்கே இருக்கிறது? கும்பகோணத்திற்கு அருகில் தேப்பெருமாநல்லூர் அப்படிங்கிற தஞ்சாவூர் மாவட்டம். அந்த தேப்பெருமாநல்லூருங்கிற ஊரில் இருக்குது. புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள்ளா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுற்றேன். அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. ஆயினும் இந்த அரிய பிறவியை விடுத்து பிறவாமை என்னும் பெரும் பேரையே நாடும் இறையடிகளார்களின் உள்ளம அத்தகைய பேரின் நிலையை அருளும் திருத்தலமாக இந்த கோயில் விளங்குகிறது. இதனுடைய இன்னும் சில விவரங்களை நாளை பாகம் 2 பார்க்கலாமே. எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே.